அபி வந்து அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அபியும் வந்து அவங்க அக்கா வந்து அனுவும் வந்து 2 பேருமே வந்து விரதம் இருக்காங்க. விரதம் இருக்கும்போது வந்து அபி வந்து அவங்களால பசி தாங்கவே முடியல. முதல்ல விரதம் இருக்கேன், அதனால எனக்கு என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த கோயிலுக்கு ராகுவோட ஃபேமிலியும் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து அவங்க அக்கா வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மாமா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து மாமா வராரா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஃபோன் பண்ணி பார்க்குறதுக்காக டவருக்காக வெளியே போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அபி வந்து படிக்கட்டை ஏறுறாங்க சாமி பார்க்குறதுக்கு. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து மயக்கமாக கேராக இருக்குது. உடனே சொல்கிறாங்க, என்னால் முடியல அப்படின்றாங்க. ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்றாங்க. நீ விரதத்தில் இருக்க மறந்துட்டியா அப்படின்னோடனே ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னா நீ போறியா, நான் பின்னாடி பொறுமையாக வரேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்றாங்க. அப்போ ரெஸ்ட் எடுக்குது சாப்பிட்றதுக்காகவான்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. அதெல்லாம் எப்படிக்கா, நான் வந்து அபிக்கா, நான்லாம் அப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படியா, சரிப்பா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு முதல்ல விளக்கேற்றுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அனு. அபி வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களால ஒன்றுமே முடியல, ரொம்ப வந்து கேராக இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ராகவ். ஆனால் ஃபோன் வந்து எடுக்கல. என்ன மாமா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அக்கா கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறுறாரு. கரெக்டாக வந்து அபியும் வந்து படிக்கட்டில் அப்படியே வந்து மயங்கி விழுற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ராகவ் வந்து ஐயோ இவன் மயங்கி விழுந்துருவா அப்படி இருக்கே, நம்ம போனால் ஏதோ தப்பாக நினச்சிப்பாலே, சரி பரவாயில்ல அவளுக்கு இப்படி மயக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே மயக்க அடித்து அவர்கிட்டே அப்படியே விழுந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, ராகவ் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்கள தூக்கிக்கிட்டு அபியை தூக்கிக்கிட்டு வந்து மேலே நடக்கிறாரு. படிக்கட்டில் நடந்துட்டு அப்படியே அபியை பார்த்துக்கிட்டே வந்து சந்தோஷமாக வந்து மேலே ஏறுறாரு. அப்போ வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுறது, இப்போ தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே சாமிக்காக. அதில் கொஞ்சம் கேட்டு வந்து ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தராங்க. அதை வந்து அபிக்கிட்ட வந்து அவங்களோட வாயில் ஊற்றுறாரு. உடனே அபி வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எதுக்காக இவ்வளோ பண்ணீங்க, எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ஆமாம் அப்படின்றாங்க. நீங்கள் என் விரதத்தை கெடுத்துட்டீங்க, வேணும் தான் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் வந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை பழி வாங்கிறதுக்கு தானே என்னை விரதத்தை கெடுத்தீங்க அப்படின்றாங்க. உடனே இல்லை ஐயோ ஏன் தான் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு நீ மயங்கி விழ போகிற, அதனால தான் நான் கொடுத்தேன் புரியுதா, இல்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ மயங்கி விழ போனியே, அப்போ நான் வந்து அப்படியே போயிருந்தா உன் மேலே வந்து அக்கறை இல்லாமல் போயிருந்தா அப்போ வந்து ஒத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்கள் வேணும்னு தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சுட்டு, நான் விரதம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து அபி வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கோச்சிக்கிட்டு பார்த்தா வந்து அப்படியே இன்னும் மயக்கடிச்சு விடுற மாதிரி ஆயிடுறாங்க. ராக வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. பார்த்தியா இப்படி தான் நான் பிடிச்சேன் புரியுதா, இப்போது உண்மை புரிஞ்சுதா அப்படின்னோடனே அபி யோசிக்கிற